இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க டியூட் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா வாங்க. இந்த படத்தோட கதையை ஸ்பாயிலர் இல்லாம சொல்லனா, அதாவது பிரதீப் அண்ணாவோட மாமா பொண்ணு தான் நம்ம மமிதா பைஜு மேம். ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பாண்டிங் இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த பாண்டிங் வந்து லவ் ஆகுது. எப்படின்னா, நம்ம பிரதீப் அண்ணா மேல நம்ம மமிதா பைஜு மேம்க்கு ஒரு லவ் வருது. அவங்களோட லவ் பிரதீப் அண்ணாக்கு கன்வே பண்ண அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொல்ற படம் தான் டியூட். ஸோ எனக்கு இந்த படம் டீசெண்டா இருந்துச்சுங்க. இந்த படத்துல பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த படத்துல இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட கேரக்டர் ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா நம்ம பிரதீப் அண்ணா, மமிதா பைஜு மேம், அதுக்கப்புறம் சரத்குமார் சார், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதே மாதிரி பரிதாபங்கள் டிராவிட் அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணிப்பாரு. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டேன்னா அதனால இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அவரும் பெர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேய்ச்சிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் சாயனோட மியூசிக் அண்ட் நிக்கியனோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோட இன்னொன்று பெரிய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் கீர்த்திஸ்வரனா அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிப்பாரு. எனக்கு அவரோட கட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பாரு. அது வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி விஷயத்தில் எடுத்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணிப்பார். மொதல் படம் கூடயா. ஸோ அந்த ஒரு கட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் லவ், எமோஷனு, அதுக்கப்புறம் காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு சோஷியல் இஷ்யூ பற்றி பேசிப்பாரு. அது ஸ்டேஜிங் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் செட் ஆகாத விஷயம்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பொறுமையாக ஆரம்பிச்சா கூட போக போக ஸ்பீட் எடுக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதையும் தாண்டி இன்ட்ரோசின் தாறுமாறாக இருக்கும். அதனாலே செகண்ட் ஹாஃப் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வருது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃப் இருந்துச்சுதான் சொல்லி கேட்டால் 50-50 தான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தில் பாரின்னு ஒரு கேரக்டர் வருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்வேன். ஆனால் அந்த கேரக்டர் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதலை. ஒருவேளை ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்குங்கிறது என்னோட கருத்து. ப்ரோ இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமான்னு சொல்லிக்கிட்டா கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாங்க. அதாவது இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அது வந்து ஜஸ்ட் ஒரு படமாக பாருங்கள். நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிறது என்னோட கருத்து. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.